சரி உள்ள கூட இன்னும் சரி வேறு சரி உள்ள இருந்தா இல்லைன்னா கீழே கூட வெளியே இருக்கு சேர் வெளியே சேர் கடை வச்சிருக்கனால அப்பப்போ கூட வருவாங்க ஸ்டிக்கர் கடையில் வேறு இருந்தாங்க அந்த கடையை பார்த்துட்டு கூட பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டா சிக்கன் கடையில் இல்லை ஸ்டிக்கர் அதோட வந்து நம்ம கடைக்கு நான் பிரியாணி கடை வச்சிருக்கேன் பீஃப் பிரியாணி கடை அந்த வருவாப்புல அப்பப்போ போவாப்புல அதனால அப்படியே சரி இருக்கட்டும் நாளைக்கு அவன் வந்து ஃபாரின் போது ஒரே பையனும் இந்த பாப்பா என்னடா தாங்க படிக்கிற பிஎஸ்சி அக்ரி ஃபைனல் இயர் 450 மார்க் எடுத்திருக்கா. அது வந்து எதுக்காகனா இவங்க வந்து கிறிஸ்டின்னு சொல்லிட்டாங்க. ஆகாஷ் டெல்லி சென்டர் இருக்கணும்னா கிறிஸ்டின் பேர் மாதிரி இருக்கு. நானுமே அப்படி தான் நினச்சேன். அதோட சர்டிஃபிகேட்டை போட்டு விடுவோம். எல்லா சர்டிஃபிகேட்டுமே போட்டு விட்டோம்னு சரி ரைட்டு வந்து. நீங்கள் கம்யூனிஸ்டில் இருந்தீங்களோ? இல்லை அப்புறம் எங்கே ஆகாஷ் டெலிஷன் வச்சுருக்கீங்க? டெலிஷன் ஒரு சயின்டிஸ்ட் நேம். அதனால சரி அதை வச்சோம். உங்கள் பூர்வீகமே எங்கே தானோ? நம்ம போய் வந்து தாவணாகிருஷ்ணன் இருக்காங்களா? ஆமாம், அது கொம்புக்காரன். பக்கத்தில் நாங்கள் 40 வருஷம் ஆச்சு இங்கே வந்துட்டீங்க. அப்பா சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவங்க 19 வயசு. எங்கே இருக்கீங்களா? அவங்களுக்கு 16 வயசு. அப்போ 30 வருஷம் ஆச்சு. 29 வருஷம் ஆச்சு. என்ன நடந்தது? இவர் வீட்டிலேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்களா? இவரை வீட்டிலேருந்துலாம் கூட்டிகிட்டு போவோம். இவங்க வந்து எப்படின்னா நைட்டு சின்ன பசங்களோட சண்டை போட்டுருவாங்க. அவன் ஃப்ரெண்டு எல்லாமே எல்லாம் ஒன்றும் பண்ணாத இருக்காங்க. ஆமாம், அவன் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு கூட்டிகிட்டு இது நைட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த பசங்க 2 பேரும். ஆகாசும் இந்த குணா அம்மாவே அவங்க. ஆமாம், குணான்னு ஒரு பையன் கூட. அதான் குணான்றதே அவங்க அம்மா. அவங்க குணா பையன் பண்ணி வச்சுருக்காங்களா? குணா ஜெயிலில் இருக்காப்லையா? ராம்நாட்டில் வச்சுருக்காங்க. என்ன கேஸ் போட்டிருக்காங்க? தின்னாடு சோன் போட்டிருக்காங்க. அது போட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை. அது எல்லாருமே வந்து அது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அது போட்டு ரைட்டு வாங்கி அதோட என்ன விட்டாங்க. இந்த மேட்டு நடந்தது எங்களுக்கு தெரியாது. நான் எப்பயும் போல் கடை திறக்கிறதுக்கு அரிசி வந்ததுக்கு அக்கறை போய்கிட்டு இருக்கேன். மறுநாள் நைட்டு நடந்தது. மறுநாள் எப்பயும் போல் கரிசியில் வந்து நாங்கள் அப்படியே அரிசி வாங்குறதுக்கு அப்படியே போய்கிட்டு இருந்தோம். போய்கிட்டு இருக்கும்போது ஸ்டேட் பேங்க் இருக்குது. ஸ்டேட் பேங்கில் சர்ச்சில் அன்றைக்கி ஆப்போசிட்டில் தான் டீ கடை இருக்குது. நாங்கள் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது. எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆரம்பம். அப்போதான் ஆரம்பம். போலீஸ் வந்திருக்காங்கப்பா இது அப்படின்னு சொல்லுது. எதுக்குமா வந்திருக்காங்கன்னா தெரியல, தம்பியை தேடி வந்திருக்காங்க. இருமா நான் வந்துடுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சொன்ன உடனே ஒரு இன்ஸ்பெக்டர், எஸ்ஏ, 2 கான்ஸ்டபிள் அவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க. அப்போ இது வர சொன்னோன்னா நான் வந்துடுறேன் மட்டும் கிளம்பி வர்றதுக்குள்ள குகன் எஸ்ஏ ஃபோன் பண்ணுறாரு இங்கேருந்து. சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. ஆமாம், இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா. இல்லை சார் நான் வந்துடுறேன். வீட்டில் தகாத முறையில் பேசியிருக்காரு இன்ஸ்பெக்டர். அவர் ஒன்று டென்ஷன் ஆகி போய் சரி நான் வரேன் வந்ததுக்கு இல்லை நான் வந்துடுறேன் இருங்க அப்படின்றப்ப என்னைய நீ ரயில்வே கேட்டுக்கு வந்துருங்க நான் வந்துடுவேன். நான் ரயில்வே கேட்டுக்கு வந்து சொன்னேன் சார் அப்படின்னு. ஏறுங்க இது நான் வண்டியில் என் வண்டியில் ஏறிட்டேன். இல்லை என் வண்டியில் அவர் ஏறுறாரு. நான் வண்டியை திருப்புறேன், வீட்டுக்குலாம் வர நீ வண்டியை திருப்புங்க இங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. ஸ்டேஷனுக்கு கொடுங்க. இல்லை சார் வீட்டில் பொம்பளை ஆளை போட்டுக்கிட்டு ஏதோ திட்டிக்கிட்டு சகடப்படுங்க சார். இல்லை அவங்க வருவாங்க நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. என்ன ஏற்றி கொண்டு ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. ஸ்டேஷனில் உட்கார. ஆமாம், கொஞ்ச நேரம் இருந்து இந்த பிள்ளை எத்தனை மணி? இது ஒரு 8 மணி இருக்கு. நைட்டு? இல்லை காலையில் 8 மணிக்கு. நைட்டு பிரச்சனை, காலையில் 8 மணிக்கு. ஓகே. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னை ஏற்றி கொண்டு ஸ்டேஷனில் உட்கார வச்சுருவாங்க. உட்காந்து இந்த பிள்ளை கொஞ்சம் நேரம் நின்று வந்துடுது. அதில் போலீஸ் நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப தெரிஞ்சவர். அவர் வந்து என்ன தங்கச்சி இருக்குது அப்படின்னா என்ன எதுக்கு அவராது கூட்டி வந்தாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்ட உடனே இந்த பிள்ளை லைட்டாக என்னை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துச்சு. அதோட அது இன்னும் திருப்பி என்ன என்னன்னு பையனை ஒப்படைச்சாத்தே உங்களை விடுவோம் அப்படின்னு வழக்கம் போல். அப்போ நான் சொல்கிறேன் இங்கே வாங்க சார், 2 பேர்த்தையும் இங்கே வச்சுக்கிட்டு இருந்தால் என் ஃபோனையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க, என் பைக் சாரையும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க. ரைட்டு ஓகே, அது நானும் இங்கே இருந்தால் அதை எப்படி போய் விசாரிக்க முடியும், யார்கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்ட உடனேயே என்ன பண்ணுது, அந்த பிள்ளைய என்ன ஒரு எஸ்ஐயோட சேர்த்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு அதோட
நானும் இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்போ உள்ள இந்த பிள்ளைட்டு ஆமாம் அங்கே வந்துடுறாரு இருக்காரு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவர் பேர் என்ன? அவர் பேர் திலீபன் ஒருத்தர். அவரா பண்ணி இருக்காரு உள்ள இருக்காரு. ஆமாம் அவர் அங்கேயும் திட்டுறாரு. இது மானாமதுரை தாலுகா ஸ்டேஷனா டவுன் ஸ்டேஷன்? இது டவுன். அங்கேயும் போய் அடிக்க எந்திரிக்க வருதுன்றார் லேடிஸ் இந்த பிள்ளைய. அப்படின்னோன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகி போச்சு. தகாத மாதிரிலாம் திட்டிக்கிட்டி வரையிலே திட்டிக்கிட்டே வந்துருக்குறாரு. இவங்களை கூட்டு வந்துட்டாரோ? கூட்டு வந்துட்டாங்க. இங்கே கூட்டி வந்து ஸ்டேஷனில் வந்து 2 பேர் இருக்கிறோம். அப்போ நான் சரி 2 பேர் இங்கே இருந்தால் என் பையனை தேடி எப்படி சார் சொல்கிறது அப்படின்னு நான் கேட்குறேன். அதானே முறை. ஆமாம் கேட்கும்போது இருந்துச்சு. அப்போ இந்த பிள்ளையை அனுப்பிவிடுங்க அனுப்பி விட்டாச்சு. அனுப்பி விட்டுட்டு அதோட வந்துருச்சு இந்த பிள்ளை. நான் இன்னைக்கு 9:30 மணி எழுதி வச்சுருக்காங்க. காலையில் நைட்டு 8 மணிக்கு பிடிச்சாலும் நைட்டு 9:30 எழுதி வச்சுருக்காங்க. அப்போ என்னடா செய்யுது, அப்போ வந்து இல்லை இது இடைக்காற்று பிரச்சனை வந்து ஒரு 6-7 பேர் கூட்டிருந்தாங்க. 6-7 இது கூட்டிருந்தா அவங்கள வந்து நல்ல முறையில் அதெல்லாம் சும்மா ஒரு நல்ல முறையில் பார்த்து அவங்கள நல்ல முறையாக அப்படின்னு அனுப்பி விட்டாங்க அந்த பசங்களை கூட. சரி ரைட்டு நல்லா முறையெல்லாம் கரெக்டாக அனுப்பி விட்றாங்க. நம்ம போய் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு ஒரு மனசுக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் மூலையில் உட்காந்துருந்தேன். உட்காந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு 8:30 மணி இருக்கும். நைட்டு 8:30 மணி ஆகிட்டு. அப்போ உங்கள் பையனை மட்டும் கூப்பிட்டு வராங்க. அவங்க பையனை கூப்பிட்டு 2 ஸ்டெப்பு ஏறும்போது நான் பார்த்துட்டேன். அங்கே படிக்கட்டில் ஏறும்போது பார்த்துட்டு 2 ஸ்டெப்பு ஏறுறேன். லைட் ஆஃப் தெரியும். அது தெரியல. அப்போ ஆஃப் பண்ணோன்னு என்னடா வரேன் நம்ம பையனை காணுமே அப்படின்ட்டு எனக்கு ஒரு பதட்டம் வந்துருச்சு. அப்போ ஓடி போகிறேன். அங்கேயிருந்து எந்திரிச்சு போய் குணா அப்படின்றேன். எங்கப்பா ஆகாசம் எங்கப்பா அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அந்த போலீஸ்காரங்க கூட பக்கத்தில் வந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. சுற்றி உனக்கு என்ன வேலை போ அப்படின்ட்டு அவங்க பையன் கிடச்சிட்டா நீ போகணும் சார். பையன் கிடச்சிட்டா எங்கே இருக்கேன் சார் அதுக்கு தெரியும் சார் எனக்கு அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு விட்டுட்டேன். அதோட என்ன பண்ணிட்டு சரி ஏதாவது ஒரு ஸ்டேஷனுக்கு கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைங்க நான் சொல்கிறேன் ஏமா ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் கொண்டு இருப்பாங்கம்மா விடுமா ஏமா அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டாச்சு. இந்த பையனை என்ன விட்றாங்க நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். நான் அங்கிட்டு வீடு டென்ஷனில் போயிட்டு என்ன வேலை செய்யறதுன்னு பையனு வேலைக்கானா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்ட்டு இவங்களை போகிறேன். குணாவை கொண்டுக்கிட்டு போகிறாங்க. வெளியே அனுப்பிட்டாங்களா? 9:30 அனுப்பிட்டாங்க. பையன் கிடைச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எங்கே இருக்கேன் எங்கே வச்சிருக்கோம் சொல்லலை. விசாரிச்சுட்டு இருக்கோம். ஆமாம் ஒரு போலீஸ் வந்து பையன் கிடைச்சம்மா இப்போ வெளியே போய் அப்படின்றாங்க. சரி 8:30. அப்புறம் எழுதி ஆகிட்டு 9:30 மணி அதோட வந்துட்டு வெளியே வந்துருக்கீங்க. அதோட இப்போ எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு. நான் வெளிக்காட்ட முடியலை என்னால். சரி வெளிக்காட்ட முடியாமல் நான் போய் ரயில்வே கேட்ட பண்ணிக்கிறேன். ஒரு போலீஸு அதுக்கடுத்து போனால் அதுக்கடுத்து ஒரு போலீஸ் நடுவில் வச்சு பைக்கில் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறாங்க இந்த பையனைங்க அப்படின்ட்டு எனக்கு டிஎஸ்பி ஆஃபீஸ் ஒரு வீட்டில் செயல் கூப்பிட்டு போவாங்க. அவங்க டிஎஸ்பி ஆஃபீஸில் வச்சுட்டு இருப்பாங்க. நானும் அசால்ட்டாக அப்படியே இப்படிலாம் நடக்கும்னு செய்ய போகிறாங்க. அதோட விட்டுட்டு நானும் விட்டுட்டேன். அதோட மறுநாள் ஆயிடுச்சு. அதுக்கு மறுநாள் நான் எப்பயும் போல கடைக்கு சாமியை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி தான் போய் பிரியாணி கிட்டிக்கிட்டு இருக்கேன். வேலையை பார்த்துட்டு ஆமாம் நம்ம ஏதாவது ஜெயிலில் வச்சுருப்பாங்க. நம்ம தகவல் கொடுக்கும்போது தகவலே கொடுக்கல எனக்கு ஒன்றுமே சொல்லலை. 11:30 மணிக்கு ஒரு கால் வருது. உங்கள் பையனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு. இங்கே வாங்க நான் கடை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கடை வச்சு ட்ரெஸ்ஸுனாலும் ஜெயிலுக்கு கூட்டி போவாங்க. ட்ரெஸ் மாற்ற ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நான் அசால்ட்டேன். எங்கள் ஒய்ஃபு நம்பர் வேறு பேசுங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டேன். சரி அப்போ ஒய்ஃபு நம்பர் வந்து பேசி கொடுத்தோன்னே அவங்க பேசிக்கிறாங்க. நான் கடையில் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அவங்க பேசிக்கிறாங்க. பேசிட்டு நீங்கள் சிவகங்கை வந்துருக்கோம்மா ட்ரெஸ் எடுத்துகிட்டு. அப்போ நான் வந்து சிவகங்கை சரி சிவகங்கை சைடில் தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு நான் அசால்ட்டாகவே அதை இருந்தேன். சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னால் திருப்பி ஒரு கால் வருது இந்த பிள்ளைக்கு. நீங்கள் அங்கே போக வேண்டாம், இங்கே இந்த ஜெயிலுக்கு இது மானாமதுரை ஸ்டேஷனுக்கு அவனை கொண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொண்டு வந்தாச்சுன்னு சொன்ன உடனே திருப்பி இங்கே போகுது. அலைச்சலை பாருங்க இதெல்லாம் வந்தாங்க. அப்போ இங்கே போன உடனே இங்கே கிடையாது. நீங்கள் வந்து மதுரை ஜெயிலுக்கு வந்துடுங்க. மதுரை ஜெயிலுக்கு வந்துடுங்க. நான் திருப்பணம் அவுட்டு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அந்த உள்ள பாதி அடிச்சு ஓடு. ஆட்டோவில் இது பஸ்ஸில் மாதிரி இது பாப்பா இது எங்கள் தம்பி ஒய்ஃபு எல்லாம் 3 பேரும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கேயும் இல்லை. மதுரையில் ஜிஹெச்சுக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஜிஹெச்சுக்கு வந்து வந்தோடனே நம்ம ஏதோ இவங்க போய் பார்க்கல. மணி போயில 1 மணி அங்கே மாதிரி. அடுத்த நாள் 1 மணி அந்த பிள்ளைய தம்பியை பார்க்க விட்டது 5:30 மணிக்கு தான் பார்க்க விட்டுருக்கேன்.
அது வரைக்கும் விடலை. அது வரைக்கும் விடலை. விடாமல் இருக்கிறவங்க தம்பியை போய் பார்த்துட்டு எங்கே இருந்தாப்லப்ப? மதுரை ஜிஹெச்சில் மூளையில் போட்டுருக்காங்க. எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலில் போய் ட்ரீட்மெண்ட்டே பண்ணல சார். கட்டு போட்டிருக்காங்களா? கட்டெல்லாம் வந்து சும்மா துணியை வச்சு நான் போஸ்ட் பண்ணேன். சுற்றி இருக்காங்க. வெறும் துணியை வச்சு சுற்றி நாங்கள் இருந்து ஃபோன் பண்ணி கேட்டப்போ சொன்னாங்க எக்ஸ்ரே எடுக்கணும், எக்ஸ்ரே எடுத்துக்கிட்டு இருக்கோம், வெயிட் அந்த பண்ணுங்க. புது ஜிஹெச்லையா? அந்த புது. ஆமாம் அதானே, அதே ஜெயிலெலாம் இருக்குல்ல. ஆமாம், அது ஜெயில் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஆமாம் சொல்லிச்சு செல் வாடுப்பாங்க. ஆமாம், ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. ரத்தம் ப்ளீடிங் போய்கிட்டே இருக்கு. இங்கேயே போயிடுச்சு சார். இந்த மேட்டை அங்கே போனாலும் எங்களுக்கே தெரியும். அம்மா இந்த மாதிரி என்னை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து சுயநினைவோட இருக்காப்லையா? உயிரோட இருக்காரு. உயிரோட இருந்தாலும் மூச்சு திணறலாம் இருக்குமா எனக்கு. பேசுறேன் பேசுகிறேன். என்னை வந்து கீழே கல் வச்சு காலை வச்சு அதுக்கு மேலே கல்லை வச்சு உடச்சிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்னப்பா வேணும், சாப்பிட்டியா? சாப்பிடவே இல்லைம்மா. ஒரு ரைஸ் வாங்கி கொடுக்குறது சாப்பிடுறது. சாப்பிடுப்பா அப்படின்னு நாளைக்கு போர்வையெல்லாம் வாங்கிக்கலாம், கொசு கட்டி இருக்கணும், போர்வை எடுத்துருவாங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு போய் தலகாணி கப்பு எல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு அதோட எங்களுக்குள்ள வந்துடுச்சு. அதுக்கு இடையில நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி மூச்சு திணறல் இருக்கு, நீங்க சொல்றீங்க, டாக்டர் கிட்ட பாருங்க, கூப்பிட்டு காட்டுங்க எல்லாமே சொன்னோம். அவங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்க போங்க கேமரால பார்த்துட்டே இருக்காங்க அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. பையனும் சொல்றேன், எங்க அம்மா என் கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க கேட்டேன். அதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா, போச்சு விடு, நாளைக்கு வரட்டும் அப்படின்னு. சார் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணவே இல்லை சார். கால் ஒடிச்சதுலேருந்து வேணும்னே போடுறேன். என்ன சொல்கிறேன் சார், டாக்டரும் சேர்ந்து தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒடிங்க காலை ஒடிங்க, கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதுதான் என்னுடைய சார். காலை ஒடிக்கணும். சரி ஒடிச்சுட்டாங்களே வச்சுக்கோங்களேன். என் பையன் தப்பு பண்ணிட்டேன், பையன் தப்பு பண்ணிட்டேன். ஒரு பணக்காரனை உடைக்க முடியுதா? ஏன் வேலை பெற்று வந்து காலை உடைக்கிறீங்க? யார் எதுக்காக உடைக்கணும்ன்றேன். அதுதான் சார் சட்டப்படி நீ தண்டனை கூட தப்பு நல்லா தூக்குதல் குண்டாஸ் கூட போடு, நம்ம அதை கூட போடு. அதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப இந்த சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள மட்டும் இல்லை, தமிழ்நாட்டிலே A+ல எத்தனை பேர் இருக்கான், A கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்கான், எல்லாம் சதவீதம். ஒருவேளை உன்னால சொல்ல முடியுதா? ஒருவேளை காலை உடைக்க முடியுதா? பார்த்து பாருங்க சார். அதுதான் பிரச்சனை. அதுதான் எங்கள் பலால் கேள்வி. அதுதான் அதுதான் எங்கள் பலால் கேள்வி. அதர் கெஸ்ட்ல இருந்து எத்தனை பேர் அவனை பார்த்து அப்படி பழகுறான் சார். எல்லாமே அது 1000 தப்புகள் பண்ண காலை உடைச்சில ஒரு ட்ரீட்மெண்ட், சும்மாவாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துரும். அந்த போஸ்ட் பண்ணுற காலை அப்படியே விட்டுட்டு சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா காலு சும்மா அப்படியே வந்து 7 கேஸ் பார்க்குறேன். அதில் 7 பேர் செத்து போயிட்டான். சிவந்திப்பட்டியில் லாக்அப்ல 2 பேர் 2 நாள் உயிரோட செத்து போயிட்டான். பாலகிருஷ்ணன் ஒரு அப்புறம் முரண்பாடு வந்து அதுல வந்து காரணமே வந்து கள்ளச்சாரம் வந்து கள்ளச்சாரம் வைக்கிறாங்க. இந்த இடத்துல கிரவுண்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புரிய மாட்டாங்க, குடிச்சிட்டு வர மேல கேஸ் போடும். என்ன சார் நடக்கும்? இதை போய் அவன் வந்து ஒரு ஆளா போய் சண்டை போடுறான். ஏன் விற்கிற அது 2-3 பேர் இறந்து போயிட்டாங்க. டென்ஷன் ஆகிட்டான். அதில் போய் சண்டை போட அவங்க போலீஸ் மாமன் ஆகாசிலே வந்து கடையை வைக்க விட காசு எப்படி மாட்டாங்க. நீங்க அதை எடுத்தீங்கன்னா அவனுக்கு காசு மாமன் போகணும்ல. அதுதான் சார் பேச நடந்தது.